இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இன்றைக்கி ஆண்டவர் என்ன தலைப்பு கொடுக்குறாருன்னா, காலூன்றி நில். சத்தமாக சொல்லுங்க, காலூன்றி நில். நல்ல சத்தமாக சொல்லுங்க, காலூன்றி நில். காலூன்றி நில். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இன்னைக்கு நமக்கு கொடுக்குற மன்னா என்னன்னா, காலூன்றி நிற்கணுன்றது தேவ திட்டம். ஹல்லேலூயா. எப்படி என்ன காலூன்றி நிற்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு சம்பவம். யோசுவா 3ஆம் அதிகாரம் முதல் வசனமே வாசிங்க. அப்புறமா நம்ம அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமில் இருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். போதும், ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதிகாலமே யோசுவா எழுந்து இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் பிரயாணம் பண்ணி ஒரு ஊரில் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து நின்றார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிரயாணம் ஆரம்பித்தோம். என்னைக்கு கர்த்தர் நம்மளை ரட்சித்தாரோ அன்னைக்கு அவர் கரத்தை பிடிச்சி ஆவிக்குரிய பிரயாணத்தை ஆரம்பித்த நாம சில நேரத்தில் சில எல்லையில் வந்து நின்றுடுறோம். ஹல்லேலூயா. இப்போ இவங்க பிரயாணத்தை பண்ணி எது வரைக்கும் வந்து நின்றுட்டாங்க? யோர்தான் மட்டும் வந்து என்ன செஞ்சிட்டாங்க? நின்றுட்டாங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்து வரணுன்றது கர்த்தருடைய திட்டம், ஆவியானோடைய விருப்பம். ஆனால் பிசாசு அங்கங்கே நம்மளை ஸ்டாப் பண்ணி போடணுன்றதுக்கு முயற்சி செய்வான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை உன்னதமானது. ஆமேன்னு சொல்லலாம். அப்போ நிற்க வச்சிருவான் சில நேரம். அப்போ இவங்க யோர்தான் வரைக்கும் வந்துட்டு ஏன் நின்னாங்கன்னா, அங்கே ஒரு பிரச்சனை. ஹல்லேலூயா. யோர்தான் எப்படி இருக்குதுன்னா, நதி புரண்டோடுற நதியாக இருக்குது. யோர்தான் வேகமாக தண்ணி புரண்டோடிக்கிட்டு இருக்கு. அப்போது புள்ள குட்டி ஆடு மாடு என்ன பாத்துறாங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கிராஸ் பண்ணி அந்த 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 நதியை கிராஸ் பண்ணி போகிறதுன்றது கூடாத காரியம். அப்போ இதுதான் சிச்சுவேஷன். யோர்தான் வரைக்கும் வந்துட்டு நின்றுட்டாங்க. இப்போ எப்படி போகிறதுன்னு அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. இப்போ கட்டின மாதிரி பிரிட்ஜு ஒரே நாளில் ஓவர் நைட்டில் நம்ம வயநாடு பிரச்சனையில் பிரிட்ஜு கட்டினாங்களா ஆர்மி பீப்புள், அந்த மாதிரி அந்த காலத்தில் பிரிட்ஜெலாம் கட்ட என்ன செய்யாது, முடியாது. ஹல்லேலூயா. இப்போ இதுதான் சிச்சுவேஷன். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா வளர்ந்து எடுத்துட்டோம். ஒரு ஸ்டேஜில் நின்றுடுவோம். அதில் பியூட்டி என்னென்னா, நம்ம நின்றுட்டோன்றது நமக்கே தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம்னா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா தான் இருக்கேன், ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் ஓகே, ஐ எம் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும், இல்லை நீ முன்னாடி யோர்தானை பார்த்து நின்றுட்ட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம சிச்சுவேஷனில் ஒரு யோர்தான் நமக்கு முன்னாடி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனை, எந்த விதமான பிரச்சனையாக இருக்கலாம், எந்த விதமான சில காரியங்களாக இருக்கலாம், தடை பண்ணுகிற ஒரு காரியங்களாக இருக்கலாம். நம்மளால் முன்னேறி செல்ல முடியாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம போய் சுதந்திரிக்க வேண்டிய காணான எல்லையை, டெஸ்டினேஷனை அடையக்கூடாதபடி தேவன் ஒவ்வொருவருக்கும் வச்சிருக்கிற ஒரு திட்டம் உண்டு இல்லை, அந்த திட்டத்தை போய் நம்ம செய்து முடிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள். ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லலாம். ஆமென். 5ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் அற்புதம் செய்வார் என்றார். அடுத்த வசனம். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாருக்கும் அறியும்படிக்கும் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆண்டவர் சில காரியங்களை யோசுவாக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஆமென். அப்ப நமக்கும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் என்னன்றதை யார் தான் சொல்லி தரணும்? அவர் தான் சொல்லி தரணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. உங்க ஆவிக்குரிய அடுத்த ஸ்டெப்ப, அடுத்த படிய அவர் தாங்க சொல்லி தரணும். ஹல்லேலூயா. அநேகர் ஆண்டவர்கிட்ட விசாரிக்காம தாங்களே இஷ்டத்துக்கு மனம் போன போக்குல வாழ்க்கையை நடத்துறதுனால தான் பல பிரச்சனை, பல போராட்டம். இன்னும் அந்த போராட்டத்துக்கு முடிவு வரலை, இன்னும் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வரலை. காரணம், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு ஒவ்வொரு மூவையும், ஒவ்வொரு அடியையும், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவர் சித்தத்தின்படி அவர்கிட்ட கேட்டு நடத்தினோம்னா அந்த யோர்தான்ற பிரச்சனையே நம்ம வாழ்க்கையில இல்லாம போக பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நல்ல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். யோர்தானை கண்டு பயந்து, யோர்தானை கண்டு திகைத்து, இந்த பிரச்சனை என்னவா முடியுமோ, இந்த பிரச்சனை என்னவா மாறுமோ, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியலையே, எப்படி இதை கடந்து போவேன் தெரியலையே, எப்படி இதை தாண்டி போவேன் தெரியலையே, எப்படி இதுல இருந்து அக்கறைக்கு போவேன் தெரியலையே, இப்படின்னு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் பாருங்க. ஆனா ஆண்டவர் கையில, அவருடைய வார்த்தையில தான் அதுக்கான சொல்யூஷன் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசனம். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்றான். வார்த்தையை கேளுங்கள் என்றான். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும், ஏத்தியரையும், ஏவியரையும், பெரிசியரையும், கிர்காசியரையும், எமோரியரையும், எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி, கரங்களை அசைத்து, சர்வ வல்லவருடைய உடன்படிக்கை பெட்டி, சத்தமா சொல்லுங்க. சர்வ வல்லவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னாடி போகும்போது உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். ஆமென் சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அவருடைய உடன்படிக்கை பெட்டி போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருடைய மகிமை நமக்கு முன்பாக செல்லும் போகுது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி வைத்த இடத்துல தேவனுடைய மகிமை பிரத்யட்சமாய் அந்த காலத்துல இறங்கினது. ஹல்லேலூயா. இப்போது ஆண்டவர் நம்ம ஆலயத்துல சொன்ன காரியம் என்னன்னா மகிமை தங்கி இருக்கும், மகிமை நிலைத்து இருக்கும். அந்த மகிமையில நம்ம களி கூறும்படி கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கரங்களை அசைத்து தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அந்த மகிமை முன்பாக செல்லும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்குங்க. இன்னும் யோர்தான் அப்படியே நிக்குதே, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ராத்தங்கியாச்சு, என்ன பண்றது? கர்த்தர் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேவ ஊழியன் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் வேணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க அப்படின்னு வார்த்தையை சொல்றதுக்கு ஊழியக்காரங்க, ஊழியக்காரி வேணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும். யோர்தான் இருக்குது, என் முன்னாடி புரண்டோடிக்கிட்டு இருக்குது. சில பேருக்கு சில மாசங்களா யோர்தான் இருக்கு, சில பேருக்கு பல வருஷங்களா அந்த யோர்தான் இருக்கு. அப்ப அந்த யோர்தான்ல இந்த கடந்து போகணும்னு விரும்புறேன் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், முதல்ல வார்த்தையை கேட்கணும். வார்த்தையை கேட்கணும்னா சும்மா காதுல கேட்கறது இல்லை, பிரசங்க கேட்கறது மாத்திரம் இல்லை. கரெக்டா பிரசங்கம் காதுல வாங்கிட்டு அப்படியே போயிடுறது இல்லை, வார்த்தையின்படி செய்யணும். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வசனத்தை கேட்கிறவங்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவங்களாய் இருங்க. வார்த்தையை கேட்கிறோம், அதன்படி செய்யறோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, வார்த்தையை நல்லா தான் கேட்குறீங்க, வார்த்தையை நல்லா தான் கேட்குறீங்க, அதன்படி செய்றீங்களா? அதன்படி செய்றீங்களா? புதுசா பாருங்க, பின்னாடி கேளுங்க. எல்லாரும் அப்படியே அமைதியா புதுசா வந்தவங்களை பார்த்து கை கொடுத்து கேளுங்க. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்குறீங்களே, அதன்படி செய்றீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ வசனத்தை கேட்கிறவங்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்யணும்.
ஹalleluya. ஹalleluya. அப்ப யோசுவா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு அப்படியே ஜனங்க எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் முன்னாடி சொல்றாருன்னா அதன்படி செய்யுங்கள்னு சொல்றாரு. ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லலாமா? ஆமென். 13ஆம் வசனம், சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கர்த்தருடைய சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து புரண்டோடி வருகிற யோர்தான் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது யாரு சொல்றானா? கர்த்தர் சொல்லி யோசுவா ஜனங்களுக்கு சொல்றாரு. ஆமென். ஆமென் சொல்லலாமா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. சொந்தத்துல இருந்து எடுத்து விடுறது இல்ல. ஹalleluya. ஹalleluya. ஏன் நம்ம ஜெபிச்சுட்டு வார்த்தைக்கு ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு பெற்றுக்கிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து சொல்றோம்னா அதற்குரிய மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அந்த வார்த்தை நமக்கான வார்த்தையா வருது. அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையை உருமாற்றுது, கர்த்தருக்காக திருப்புது இருதயத்தை. ஆமென். ஹalleluya. ஹalleluya. வசனம் சொல்லுது, ஆசாரியனுடைய உள்ளங்கால்கள் யோர்தானிலே பட்ட உடனே. ஆமென் சொல்லலாம். ஆமென். நம்மலாம் ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்கிறார்னா ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் லேவியராகவும் அழைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வெளிப்படுத்தல் 1:6 எடுப்போமா? திருப்பி நம்ம இந்த புக்குக்கு வருவோம், யோசுவா புத்தகத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே, அவருடைய இயேசுவின் ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. ஆமென். ஆமென் சொல்லலாம். நீங்க ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்ததுனால இன்னைக்கு வந்திருக்கீங்க. தம்மிடத்துல அன்பு கூறுகிறவர்களை ஆண்டவர் எப்படி மாத்துறாருன்னா ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாத்துறாரு. ஹalleluya. அப்ப நம்ம எல்லாம் யாரு? ராஜாக்கள். வசனம் சொல்றது ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம வந்து பிரீஸ்ட்ஹுட், நம்ம அப்படின்னா ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஹalleluya. ஆண்டவர் அப்படி நம்மளை பார்க்குறாரு. ஆமென். நம்ம சம்திங் ஆண்டவருடைய பார்வையில் ஸ்பெஷல். மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்களோ இல்லை, ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்க்குறதுன்னா ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக பார்க்குறாரு. வெளிப்படுத்தின 5:10 வாசிங்க. 5:10. எங்களுக்கு தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினீ, நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை தேவ சமூகத்துல பரலோகத்துல பாடினார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? புது பாட்டை பாடுறதற்கு நம்ம ஆசாரியனாய் ராஜாக்களாய் தேவன் நிறுத்த வல்லவம் உள்ளவராக இருக்கிறாரு. ஆமென். என்ன ஸ்பெஷல்னா ஆசாரியனோட உள்ளங்கால் அந்த யோர்தானில பட்ட உடனே புரண்டோடி வருகிற யோர்தான் ஒரு குவியலாக நிற்கும்னு ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்ம வாழ்க்கையில புரண்டு வருகிற அந்த யோர்தானை மனசுல வச்சுக்கிட்டு அந்த யோர்தான் நிக்கிறதுக்கு, ஒரு குவியலா நிக்கிறதுக்கு ஒரே வழி உங்க உள்ளங்கால் காலூன்றி நிக்கணும்னு தேவன் விரும்புது. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க, காலூன்றி நிக்கணுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் காலூன்றி நிக்கணுமே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நல்லா கவனிங்க, எங்க காலூன்றி நிக்க சொல்லியிருக்காரு ஆசாரியர்களை? யோர்தான்ல. சொல்லுங்க, யோர்தான்ல. பிரச்சனையே இதுதான். யோர்தான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிரச்சனையை விட்டு எப்படியாவது ஓடி போயிடணும், பிரச்சனையை விட்டு ஓடிடணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லைங்க வாழ்க்கை. எதிர்நீச்சல் போடுறதான் வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
வாட்டர் கரண்ட் ஒரு 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 வழியா ஃப்ளோ ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஓடுறது தான் எதிர்நீச்சல் போடுகிற வாழ்க்கை. ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. ஹalleluya. பிரச்சனையை விட்டு ஓடி போகணும்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் குடும்பத்தை விட்டு ஓடி போயிடணும், நிறைய பேர் பொண்டாட்டியை விட்டு ஓடி போயிடணும். ஏன்னா பிரச்சனையே பொண்டாட்டி தான். ஹalleluya. அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, ஓடி போக முடியாது. ஆண்டவர் சொல்றார், யோர்தானில் காலூன்றி நில். ஆமேன் சொல்லலாமா? ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹalleluya. அப்படின்னா என்ன, பிரச்சனை மேலே ஏறி நிற்க முடியுமாங்க? அப்படி இல்லை. அதோட அர்த்தம் என்ன? உங்க விசுவாசத்துல நிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆமேன் சொல்லலாமா? ஸ்டாண்ட் ஆன் பை யுவர் ஃபெய்த். உங்க விசுவாசத்துல அசையாம வலது புறமும் இடது புறமும் சாயாம காலூன்றி நிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். நிறைய பேர் நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, அவன் சொந்த காலில் நிற்கிறான் அப்படின்வாங்க. மற்றவங்களாம் வாடகை காலில் நிற்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? சொந்த காலில் நான் நிற்கிறேங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வாழ்க்கையே அவங்க சரியா நடத்திக்கிறாங்க, யாரையும் சார்ந்து வாழணும்னு என்ன இல்லை, அவங்களுக்கு அவசியம் இல்லை. அதுதான் அதோட அர்த்தம். ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம லிட்ரலாக அதை அர்த்தம் கொள்றது இல்லை. மற்றவங்கெல்லாம் ஏனோ மற்றவங்க காலில் நிற்கிற மாதிரி. அப்போ நம்ம காலூன்றி நிற்க பழகி கொள்ளணும். சில பேர் என்னன்னா, இங்கிலீஷில் ஒரு இது இருக்குது, மற்றவங்களோட ஷூவில் அவங்க காலை போட்டுக்குவாங்களாம். அது நல்ல ஒரு பழமொழி. ஒரு ஒரு புட்டிங் யுவர் ஷூ ஆன் அதர்ஸ், புட்டிங் யுவர் லெக்ஸ் ஆன் அதர்ஸ் ஷூ அப்படின்ற ஒரு சேயிங் இருக்குது. அதாவது நம்ம ஸ்தானத்தில் நிற்காம மற்றவங்கள மாதிரி நிற்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்தானத்தில் காலூன்றி நிற்கணும். இன்னொருத்தருடைய காரியத்துல நம்ம போய் நிக்கணும், தலையெடுத்துக்கணும் நமக்கு அவசியமே இல்லை. இன்னொருத்தருக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஊழியத்தை தள்ளிட்டு நான் வந்து நிக்கணும்னு நினைக்கவே கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். நம்ம ஸ்தானத்துல காலூன்றி நிக்கிறதற்கு, அதுவும் எங்க நிக்கணும்னா யோர்தானில நிக்கிறதற்கு ஆண்டவர் உரிய பலன, கிருபை, அபிஷேகத்தை, வல்லமைய நமக்கு கூட்டி கொடுக்கிற உண்மை உள்ள தேவனா இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு முன்னாடி நிற்கிற அந்த யோர்தானை நம்ம கடந்து போறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான். இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ரெண்டாவது, விசுவாசத்துல காலூன்றி நிற்கணும். ஆசாரியர்கள் எப்படி நின்னாங்களோ, புரண்டோடுற யோர்தான் அங்க போய் நில்லு, அப்ப நிக்கும், குவியலா நிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிப்போம். 14வது வசனம். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். நல்லா கவனிங்க, வசனம் வந்துருச்சு, வாக்குத்தத்தம் வந்துருச்சு. எல்லாரும் கவனிங்க, என்ன வந்துருச்சு? வாக்குத்தத்தம் வந்துருச்சு. அவர் வாக்கினால் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமென். இப்ப வாக்குத்தத்தத்தை நம்பிட்டு யோர்தான் எப்படி இருக்கு எழுந்திரிச்சு பார்த்தா காலையில அதே மாதிரி வேகமா தண்ணி புரண்டு ஓடுது. போய் நின்னோம்னா அடிச்சுக்கிட்டு போயிடும். பார்த்துருக்கீங்களா? நிறைய வீடியோஸ், கார் அடிச்சுட்டு போறது, வீடே அடிச்சுட்டு போறது தண்ணியில. அப்போது தண்ணியில் வந்து கயிறை கட்டி கஷ்டப்பட்டு இழுப்பாங்க. ஒரு முனையிலேருந்து அடுத்த முனை கயிறை பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அங்கேருந்து காப்பாற்றுறது பெரிய விஷயமா இருக்கும். புரண்டோடுற தண்ணிக்கிட்ட யாரும் நிற்கவே முடியாது. ஆனால் எதுவும் நடக்கலை, வார்த்தை வந்துருச்சு. ஆனால் ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். எந்திரிச்சு வந்து பார்த்தா யோர்தான் அப்படியே தான் இருக்கு, புரண்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஜனங்க கிளம்பிட்டாங்க. எது கிளம்பிட்டாங்க? கடந்து போக ரெடி ஆயிட்டாங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இதுதாங்க விசுவாசத்துல நிக்கிறது. ஆமென். நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்துல நிக்கிறதுனா, எல்லாம் ப்ராப்பரா இருக்கும் போது எதுக்குங்க உங்க விசுவாசம்? எல்லாமே கரடு முரடா இருக்கும் போது, எல்லாமே வாழ்க்கையில தலைகீழா இருக்கும் போது, எல்லாமே வாழ்க்கையில அப்படி இப்படி மாத்தி மாத்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே நீங்க சொல்லும் போது, விசுவாசத்துல தரித்து நில்லுங்கள். ஆமென். எல்லாம் கவனிங்க. பள்ளத்தாக்குல உலர்ந்த எலும்பான், மக்கி போன எலும்பு, கை தனியா, கால் தனியா, தலை மண்டவோடு தனியா, எங்கெங்கயோ கிடக்குது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மனுபுத்திரனே இது உயிரடையுமான்னு கேட்குறாரு எசேக்கியேல்ல. ஹல்லேலூயா.
அப்போ வசனம் சொல்லுது அந்த எலும்பெல்லாம் ஒட்டி காலூன்றி நின்றதுன்னு சொல்லுது. கரங்களை தட்டி நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன். ஹல்லேலூயா. ரொம்ப ஆண்டுகளாய் மக்கி போன காரியம், ரொம்ப வருஷங்களாய் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த யோர்தானை கூட ஆண்டவர் உங்க கால்கள் ஊன்றி நிற்க செய்வார். ஆனால் அந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் குவியலாக நிற்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில அந்த அற்புதம் நடக்கும். ஆமேன்னு சொல்லலாம். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டோடும். யோர்தான் எப்படிப்பட்டதுன்னா அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே நல்லா கவனிங்க. இப்போ யோர்தான் அப்படியே புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அது எப்படின்னா அது காலமா அறுப்பு காலம் முழுவதும் அது எப்படி ஓடுமா? கரை புரண்டு ஓடும். அப்படி வேகமாக ஓடும். ஏதாவது ஒன்று போட்டால் அப்படி இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம கிராஸ் பண்ணிலாம் போட்டால் அப்படி இழுத்துட்டு அது திசையில் போயிடும், வேகமாக போயிடும், அடிச்சுட்டு போயிடும். இப்போது ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கு முதல் வசனம் வாசிச்சிங்கன்னா அந்த அறுப்பு காலத்துக்கு முன்னாடி வசனம். ரெடி ஆயிட்டாங்க. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிக்கிட்டு ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ யோசுவா சொல்லிட்டாரு, கர்த்தர் சொன்னாருன்னு இவங்க கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. இதுதான் யோர்தான் வச்சுக்கோங்களேன். ஆசாரியர்கள் பெட்டியை சுமக்கிறாங்க. ஒரு 4 பேர் 6 பேர் எத்தனை பேர் சுமந்தாங்களோ தெரில. உடன்படிக்கை பெட்டியில் ஒரு தண்டு இருக்கும். அந்த தண்டை தூக்கிட்டு ஆசாரிகள் மட்டும்தான் தூக்கணும். வந்துட்டாங்க. பக்கத்தில் யோர்தான். யோசிச்சு பாருங்க, கீழே கால் அடித்து வைக்கணும்னா யாரால் முடியுமா? சில பேர் சொல்லியிருப்பாங்களா, எப்பா போயிட்டோம்னா உடன்படிக்கை பெட்டியும் போயிருமே சொல்லியிருப்பாங்களா இல்லையா? கால் எடுத்து வைக்கிறது பிரச்சனை இல்லை, நாங்கள் செத்து போனால் கூட பரவாயில்ல, உடன்படிக்கை பெட்டியும் போயிருமே நினச்சிருப்பாங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதையும் தாண்டி அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் முளைக்க பண்ணினதுனால புரண்டோடுனா என்ன, எப்படி போனா என்ன, நான் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தைரியமா என் கால் ஊன்றி நிப்பேன்னு அந்த காலை கொண்டு கீழே வச்சாங்க. வசனம் சொல்லுது அந்த ஓரத்துல தண்ணியில ஊன்றி நிக்கணும்னு கூட சொல்லல, அந்த ஓரத்துல பட்ட உடனே அப்படியே யோர்தான் ஒரு குவியலாக நின்று போயிற்று. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இதுதான் உங்க ஃபெய்த், இதுதான் உங்க விசுவாசம். எவ்வளவு மோசமா சிச்சுவேஷன் இருக்குதோ அதையே பார்த்துக்கிட்டே இருந்தா உங்க விசுவாசம் வளராது. கர்த்தருடைய வார்த்தை முளைக்க பண்ணுகிற அந்த இருதயத்துல நல்ல விசுவாசத்தை ஊட்டி ஆண்டவர் ஆவியானவர் அதுக்கு தண்ணி ஊத்தி அதை வளர பண்ணுகிறார் பாருங்க. அந்த விசுவாசம் பெருகும் போது தைரியமா யோர்தான்னு கூட பார்க்காம காலை வைக்கிறதற்கு அப்படிப்பட்ட கிருபை, அப்படிப்பட்ட தைரியத்தை, அப்படிப்பட்ட துணிச்சலை, அப்படிப்பட்ட தேவ கிருபைய பலனை கர்த்தர் நமக்கு தருவா. ஹல்லேலூயா. யோர்தான்ல கொண்டு போய் காலை வைக்கிறதுன்றது இட் இஸ் நாட் ஈஸி. ஆமென் சொல்லலாமா? அது ஆசாரியர்கள் செய்த போது ஆண்டவருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை உங்களை ஆசாரியர்களாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்காரு. நீங்கள் அதை செய்யும் போது கர்த்தருடைய அற்புதத்தை பார்ப்பீங்க. ஒரு குவியலா நிற்கும். இது வரைக்கும் நடந்ததே இல்லை, இதுக்கு மேலே நடக்க போறது இல்லை. யோர்தான் இன்னைக்கு புரண்டோடிட்டு இருக்கிற நதியாக தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் செய்த அற்புதம் இன்னைக்கும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நினைவு கூறப்படுகிறது. ஆண்டவர் நாம மகிமைப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 16 வசனம் வாசிங்க. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் மட்டும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இது ஆண்டவர் செய்த மகா பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. எப்படி செங்கடல் 2 பிளக்கும் போது வட்டாந்தரையில நடந்தது போல நடந்து போனாங்க. மோசேக்கு ஆண்டவர் எப்பவுமே யோசுவாக்கு சொன்ன வாக்குத்தத்தம் மோசேயோடு கூட இருந்தது போல
ஆமென். உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னது போல எல்லா அற்புதம் மோசே செய்த அற்புதம் மாதிரி எல்லா அற்புதத்தையும் யோசுவா காலத்திலையும் கர்த்தர் ஆமென், செய்து ஆமென். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஹalleluya. ஹalleluya. அப்ப பாருங்க, அப்படியே யோர்தான் அப்படியே பிரிஞ்சு குவியலா நின்னது மட்டும் இல்ல, வெட்டாந்தரை ஆயிடுச்சான். ஆமென். ஆண்டவர் பாருங்க அதை ட்ரை பண்ணியிருக்காரு பாருங்க. ஹalleluya. பிள்ளைங்க வலிக்கு விழுந்துருவாங்க சேத்துல, இல்லைன்னா ட்ரெஸ் எல்லாம் சேர் ஆயிடும், எல்லாமே சேர் ஆயிடும்ட்டு ஆண்டவர் அதை வெட்டாந்தரையில நின்ன. ஹalleluya. கரங்களை உயர்த்தி அது அப்படி கடந்து ஓடுற. இப்ப நம்ம ஊர்ல மழை பெஞ்சாலே சேரு சகதி லேசில போறதில்ல, அது வெயில் அடிச்சு காஞ்சு 4 நாள் ஆகும். ஆமேன்னு சொல்லலாமா? அடிக்கிற வெயில்ல காயறதுக்கே எத்தனை நாள் ஆகும்? 4 நாள் ஆகும். ஆனா பல ஆண்டுகளாய் புரண்டோடுகிற நதியில வெட்டாந்தரையில நடந்து போகிறது போல ஜனங்கள் நடந்து போக பண்ணின நம் தேவாதி தேவன் எவ்வளவு பெரியவர், அவருடைய அற்புதம் எவ்வளவு பெருசு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹalleluya. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோத்திரத்தை தெரிந்து கொண்டு, கோத்திர பிதாக்கள் ஒவ்வொருத்தரையும் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தரை தெரிந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல் எடுத்துட்டு போங்க, நீங்கள் தங்குற இடத்துல ஒரு கற்குவியலை பண்ணி அதை வைங்கன்னு கர்த்தர் கட்டளை எடுக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆனால் யோசுவா ஒரு படி அதிகமாக போய் எந்த இடத்துல ஆசாரியர்கள் நடுவில் நின்னாங்களோ அந்த இடத்துல ஒரு கற்குவியலை வைக்கிறாரு. ஆமேன். வசனம் சொல்லுது, இன்னைக்கும் அந்த கற்குவியல் சாட்சியாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கல்லு பாறை கேபா ஆமேன்னு சொல்லலாமா? 12 கற்களை அடுக்கி வச்சு ஹல்லேலூயா. உள்ள 12, அவங்க தங்கின இடத்துல 12, 24 கற்களை. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமேன். அந்த கற்களை அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏன் அந்த கல்லை அடுக்கி வச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்ல முடியுமா? அடுத்த தலைமுறைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கல்லை சும்மா விளையாட்டுக்கு அடுக்கி வைக்கல. அன்னைக்குமே வால்பாறை போனோம், நிறைய பேர் கல் அடுக்கி வச்சிங்க. ஆமென். எதுக்கு அடுக்கி வச்சிங்க? ஃபோட்டோ எடுக்க, ஃபோட்டோ செஷனுக்கு. ஆனால் அன்னைக்கு யோசுவா எதுக்கு அடுக்கி வச்சாருன்னா, அடுத்த தலைமுறைக்கு அறிவிக்கத்தக்கதாய் இயேசுவின் நாமத்தில். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர்கள் எப்படி இருக்காங்கன்னா, தாங்கள் அறிஞ்சு கொள்றாங்க, பிள்ளைகளுக்கு அறிவிக்கிறது இல்ல. தாங்க தெரிந்து கொள்ற அந்த ரட்சிப்பை பிள்ளைகளுக்கு சொல்றது இல்ல. ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தெரிந்துக்கிட்ட எல்லாவற்றையும் உங்க பிள்ளைகளும் அறிந்து கொள்ளணும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நித்திய கட்டளை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமேன். வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் 6:7 4ஆம் அதிகாரம் 6:7. நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது, நாளைக்கு உங்க பிள்ளைங்க இந்த கற்கள் எதுக்கு இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானுடைய தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நீங்க கற்றுக்கொண்ட காரியங்கள் உங்க பிள்ளைகளை கற்றுக்கொள்ள வைங்க. ஹல்லேலூயா. பெற்றோரே ஏதோ பிள்ளைய பெத்துட்டோம், சாப்பாடு கொடுத்துட்டோம், அதுங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டோம், கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், இது இல்லைங்க வாழ்க்கை. அந்த பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்கன்னு டெஸ்ட் பண்றதா ஒரு பெற்றோருடைய கடமை. பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை உயர்த்துறதா பெற்றோருடைய கடமை. ஆமேன்னு சொல்லலாமா? யாரோ எப்படியோ போட்டு நம்ம இருக்க முடியாது. நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நம்ம பெற்றுக்கொண்ட சந்தோஷம், நம்ம பெற்றுக்கொண்ட அற்புதம், நம்ம பெற்றுக்கொண்ட இயேசு பிள்ளைகளுக்கு தேவை, சந்ததிக்கு தேவை. ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம பிள்ளைங்களை பெற்றுட்டு நம்ம பிள்ளைங்களை எல்லாம் செஞ்சு வளர்த்துட்டு யாராவது ஒருத்தர் பிள்ளைங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ப்பாங்க நீங்க என்ன கனவு காண்றீங்களா? ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம உத்தரவாதம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? 3 காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட இன்னைக்கு பேச விரும்புறார், இன்சிஸ்ட் பண்ண விரும்புறார். 1, கர்த்தருடைய வசனத்தை கேளுங்கள், அதன்படி செய்யுங்கள். ஆமேன்னு சொல்லலாமா?
ரெண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்றது, காலூன்றி நில்லுங்கள். ஹல்லேலூயா. அதுவும் எங்க? யோர்தான்ல பிரச்சனையான சூழ்நிலையில விசுவாசத்துல நில்லுங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ கூட ஷாரன் வாழ்க்கையில பயங்கர போராட்டம். அப்போ போன ஞாயிற்றுக்கிழமை போய் அவன் விசுவாசத்தை எழுப்பி விட்டுட்டு வந்தோம். இன்னைக்கு அவ காலூன்றி நிக்கிறதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? அப்ப ஆண்டவர் பாருங்க, நம்ம காலூன்றி நிக்கணும் விசுவாசத்துல அவர் விரும்புகிறார். ஆமேன். மூன்றாவது காரியம், உங்க தலைமுறைக்கு சொல்லுங்க. டோன்ட் லீவ் யுவர் பீப்புள். ஆமேன். சில்ட்ரனை விட்டுறாதீங்க, பிள்ளைகளை விட்டுறாதீங்க, ஜெனரேஷனை விட்டுறாதீங்க. பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, பேர பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இயேசுவை சொல்லுங்க. நீங்க மற்ற காரியத்தை சொல்லி கொடுக்கறத விட ஆண்டவரை குறித்து சொல்லி கொடுங்க, அது முக்கியமானது. அவங்க பிள்ளைங்க அதை பிடிச்சுக்குவாங்க. சின்ன வயசுல சொல்லி கொடுத்துடணும். 5ல் வளையாதது வளையுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க நம்ம ஆளுங்க. ஆமே, அது ரொம்ப கஷ்டம். ஆமே, 5லே வளைச்சிருங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆமென். இந்த காலம் மாறி கிடக்கு. பிள்ளைங்க ஆண்டவரை எடுத்து பெற்றோர் எதுக்கு போற, சும்மா என் சர்ச்சிலே இருக்க, சும்மா எதுக்கு பைபிள் வாசிக்கிற, இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னத்தை சொல்றது? ஆமென். மாறணும், நிலைமை மாறணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமையானவருக்கு நான் இந்த நாளில் நம்மளை நடத்துகிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னொரு கடைசி காரியம், 14வது வசனம் வாசிங்க. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இந்த அற்புதத்தின் மூலம் யோசுவாவை ஆண்டவர் அங்கீகாரத்தை ஒரு ஊழியன்ற ஒரு அங்கீகாரத்தை யோசுவாவுக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில விரோதமாய் நடக்கும் போது பயப்பட வேணாம். அது உங்களை அங்கீகரிக்கிறதுக்கான ஒரு காரியமா இருக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? அது வரைக்கும் யாரும் நம்மளை மதிச்சிருக்க மாட்டாங்க. நாய் கூட நம்மளை மதிக்காது சில நேரத்தில். ஆனால் ஒரு அற்புதம் நடக்கட்டுமே, ஆண்டவர் நம்ம பேரை பெருமைப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஒரு அதிசயம் நடக்கட்டுமே, ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அடையாளம் நடக்கட்டும், ஜனங்கள் ஆன்னு பார்ப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அதுக்காகவே சில காரியங்களை அனுமதிக்கிறார். சில யோர்தான்களை அனுமதிக்கிறார். சில புரண்டோடுகிற காரியம் நமக்கு முன்னாடி நிக்குதுன்னா, சில வேளையில கர்த்தர் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த, அவர் பிள்ளைகளை உயர்த்தும்படியா இந்த காரியங்களை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர். இப்ப ஆசாரியர் எங்க நிக்கிறாங்க? எங்க நின்றுட்டு இருந்தாங்க? நடுவுல, யோர்தான் நடுவுல நிக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. வெட்டாந்தரையில எல்லாரும் கடந்து வேகமா துரிதமாய் போனார்கள் வசனம் சொல்லுது. போயிட்டாங்க. இப்ப என்ன நடக்குது? யோர்தானிலிருந்து கரையேறும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார். பாருங்க, ஆண்டவர் சொல்லாம எதுவுமே யோசுவா செய்யல. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். எல்லாரும் கடந்து போன பிறகும் அந்த பெட்டி அங்கே நின்றுட்டே இருக்கு. ஆசாருக்கு நின்றுட்டே இருக்காங்க. யோசுவா சொல்லியிருக்கலாம், எல்லாம் வந்துட்டாங்க வாங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம்ல, சீக்கிரம் வாங்கக்கா தண்ணி வந்துட போது வாங்கன்னு சொல்லி துரிதப்படுத்திருக்கலாம்ல. இல்லை, கர்த்தர் வார்த்தைக்கு வெயிட் பண்றாரு. ஆமென். ஆமென் சொல்லலாமா? வாட் a man of God. ஹல்லேலூயா. தேவன் மனுஷன்னா இப்படி இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? தேவ வார்த்தைக்கு வெயிட் பண்ணணும். சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, இப்படி நடக்குது என்ன செய்யறது? நான் சொல்லுவேன், வெயிட் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றேன்னு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்களுக்கு சிரிப்பா வரும், என்ன இந்த சின்ன காரியம் தானே, இவங்களே சொல்லிடலாமே, எதுக்கு இது ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லணும்? சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறத பழகி கொள்ளுங்க. தேவ ஊழியர்கள் அதை பழகி கொள்ளணும். ஆமேன்னு சொல்லலாமா? இன்னைக்கு அநேக ஊழியர்கள் தன்னிச்சையா செயல்படுறாங்க. ஆண்டவரை விசாரிக்கிறது இல்லை, ஆண்டவரை கேட்கறது இல்லை, தனக்கு என்ன தோணுதோ யோசிச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தவறு. ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவரை கேட்டு கேட்டு செய்கிற யோசுவாக்களை கர்த்தர் எழுப்பி தருவாராக. கரங்களை அசைத்து கரங்களை உயர்த்தி ஊழியர்களுக்காக ஜெபிக்கும் போது இதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் அப்படிப்பட்ட யோசுவாக்களை எழுப்பி தரட்டும். ஆண்டவர் சொல்றாரு, கட்டளை இடுன்னு சொல்றாரு. ஆண்டவர் பாருங்க எல்லாத்தையுமே யோசுவாவை கொண்டு தான் செய்கிறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாத்தையுமே கர்த்தருடைய ஊழியக்காரரை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். தொடர்ந்து யோசுவா
யோர்தானில் இருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரினா என்னன்னு சொன்னேன், மகிமையை தரித்திருக்கிற, மகிமை கர்த்தருடைய பெட்டி தேவ மகிமை, ஆமென் சொல்லலாமா? சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவிலிருந்து வந்து மேலே ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் ஊன்றின போது, கரையிலே ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர் தங்களிடத்தில் திரும்பி முன்போல கரையெங்கும் புரண்டு ஓடினது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியம் கர்த்தர்கிட்ட விசாரிச்சு நீங்க செய்யும் போது, ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யும் போது, ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் கூட இல்லாம, ஒரு சின்ன ஒரு பாதிப்பு கூட இல்லாம, கரையோடிட்டு இருக்குது யோர்தான், ஆனா ஒரு குட்டி பாதிப்பு கூட இல்லாம கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அழகாய் நேர்த்தியாய் ரொம்ப 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 அழகாய் காத்து கொண்டார். இன்னைக்கும் தேவன் அப்படி உங்க வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. புரண்டோடி வருகிற யோர்தானை குறித்து, பிரச்சனையை குறித்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. உங்க உள்ளங்கால்கள் அதை பட்ட உடனே அது ஒரு குவியலா நின்று போயிடும். நீங்க மேல ஏறுற வரைக்கும் அது வெயிட் பண்ணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளையின்படி நீங்க மேல ஏறினீங்கன்னா அது முன்போல புரண்டு ஓடும். ஆனா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நீங்க அதை ஈஸியா கடந்து முன்னேறி செல்லும்படியாய், அந்த கானானை சுதந்தரிக்கும்படியாய், தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த டெஸ்டினேஷன்ல போய் சேரும்படியாய் ஆவியானவர் உங்களை வழி நடத்த போதுமானவரில் மிகவும் அதிகமானவர். ஆமென். ஹல்லேலூயா. காலூன்றி நில்லுங்கள். ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, காலூன்றி நில்லுங்கள். ஆமென் சொல்லலாமா? இந்த யோர்தானை நம்ம கடந்து போகணும்னா என்னெல்லாம் செய்யணும்? 3 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யணும். 2வது விசுவாசத்துல நிக்கணும். ஆமென் சொல்லலாமா? விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, விசுவாசத்துல நிக்கணும். ஐயோ இப்படி நடந்து போச்சு, அச்சச்சோ நான் என்ன பண்றது தெரியலையே, இல்ல தேவ பிள்ளை அப்படியெல்லாம் புலம்பக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லலாமா? இப்படி நடந்துதான் நான் நிப்பேன், விசுவாசத்துல நிப்பேன், நிலைச்சு நிப்பேன்னு சொல்றதற்கு ஒரு தைரியம் வேணும். நம்ம ஊர்ல சொன்ன ஒரு கட்ஸ் வேணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த கிருபையை தருவாராக. 3வது என்னது? தலைமுறைக்கு அறிவிக்கணும். கல்ல மறந்துடாதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, கல்ல மறந்துடாதீங்க, கேபாவை மறந்துடாதீங்க. ஆமென் சொல்லலாமா? கேபா கற்குவியலா எழும்பும். கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அது நினைப்பூட்டு ஒரு உடன்படிக்கையா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அடையாளமா இருக்கும். ஆமென். தலைமுறைக்கான ஒரு தரிசனத்தை கர்த்தர் நம்ம ஊழியத்துல வச்சிருக்கிறார். ஆமென். அதுதான் கேபா கிறிஸ்து சபை. ஆமென் சொல்லலாமா? தலைமுறைக்கு கொண்டு செல்லுகிற இந்த உன்னதமான தரிசனத்துல இணைந்து அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். எழும்பி நிற்போமா? தேவ சமூகத்துல எழும்பி நிற்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. காலொன்றி நிற்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில் நம்ம விசுவாசத்தில் ஆடிக்கிட்டு இருக்காதபடி, நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த யோர்தானை குறித்து, அந்த பிரச்சனைகளை குறித்து, கஷ்டங்களை குறித்து, போராட்டங்களை குறித்து நீங்கள் பயப்படாதபடிக்கு, தயங்காதபடிக்கு கர்த்தர்கிட்ட விசாரிங்க. என்ன செய்யணும் ஆண்டவரே? அவர் சொல்லி தருவார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு படியா அவர் சொல்லி தராரு. ஒவ்வொரு படியா இன்ச்சா அவர் சொல்லி தருகிறதை பார்க்க முடியுது. அவர் சொல்லி தருகிற வார்த்தையை கேளுங்க, அதன்படி நடங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். முழுசும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த யோர்தானை குறித்து நான் பயப்படாதபடி அப்பா காலூன்றி நிற்க எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. விசுவாசத்துல தரித்து நிற்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. வசனத்தை கேட்டு கேட்டு நடக்க, யோசுவா கேட்டு கேட்டு நடந்தது போல நானும் உங்க வார்த்தையை கேட்டு கேட்டு